ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஊறுகாய் தொட்டு வாயில வைக்க முடியும்னு சொன்னாரு. 3 ஆண்டுக்கே மூச்சு முட்டுதுன்னு அண்ணாமலை சொல்றாங்க. அண்ணாமலைக்கு உண்மையிலே மூச்சு முட்டியாச்சு. இங்க அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறதில்ல. கேரளாவில் உள்ளவங்க மோடி கவர்மெண்ட்டை தூக்கிடுறாங்க. எந்த கவர்மெண்ட் வரணும்னு நினைப்பாங்க. நம்ம வந்து ஓப்பனாவே பேச வேண்டிய விஷயம் தான். உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் என்னதான் சார் பிரச்சனை? சனாதனம் தொடர்பா உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது நிறைய மாநிலத்திலிருந்து அதற்கான எதிர்ப்பு குரல்கள் வலுத்து கொண்டேதான் இருந்தது. ஒரு அற்புதமான அரசியல். இதை திசை திருப்பி விட்டவங்களுக்கு தெரியும். அவர் வந்து எந்த இந்துவையும் கொல்ல சொல்லல. உங்க மனசு அதிகமா பாதிச்ச விஷயம்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த மாதிரி இது இருந்திருக்கா? இந்த வளர்ந்த நாடுகள் எல்லாம் போச்சுங்க. பால்வளத்துறை அமைச்சர் நிறைய பிரைவேட் கம்பெனி கூட நல்ல க்ளோஸ்ல இருக்காரு. அதை டெவலப் பண்றதுக்கு தான் ரொம்ப ஒரு எஃபோர்ட் போடுறங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் பலரும் சொல்றாங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முறை வச்சு கூப்பிட்டா நீ என்ன சொல்லி கொடுங்க? தம்பி இருக்குல்ல. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டாரும் சோறும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இன்னைக்கு நம்ம கூட யாரு டிராவல் பண்ண போறாங்க அப்படின்னா, தமிழ்நாடுடைய பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவங்க தான் நம்ம கூட டிராவல் பண்ண போறாங்க. அவங்கள வரவேற்று ஷோக்குள்ள போகலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. சூப்பர் சார். பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா ஒயிட் அண்ட் ஒயிட்லயே பார்த்து இன்னைக்கு ரொம்ப லைஃப் ஸ்டைலா இருக்கீங்க. சார் கேஷுவல்ல அப்படிதான். நம்ம சூப்பர். எலெக்ஷன்ல ரொம்ப பிஸியாவே இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன்ஸ் ரொம்ப ரிஸ்கா இல்லை, நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ண முடிஞ்சது. எப்படி சார் ஃபிட்னஸ்னா எப்படி சார்? நம்ம ரொட்டீன் நம்ம கிடைக்கக்கூடிய டைமில் கொஞ்சம் எக்ஸசைஸ், யோகா, எங்களுடைய கலரி, இது மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் தான். ரொம்ப இன்டென்சிவாக இல்லை, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம். அது என்ன சார் கலரி? அது வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென் தமிழ்நாட்டில் இருக்கும். ஓகே. நீங்கள் சிலம்பம்னு சொல்லுவாங்க. இது சிலம்பத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒன்று. சிலம்பம் அதில் ஒரு அங்கம் தான். ஓகே ஓகே. அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கையால் தாக்குதல்கள், தடுப்பு முறைகள், அதே போன்று கம்பு, அதில் வந்து பெரிய கம்பு, சின்ன கம்பு. கம்புனா குச்சின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் வாள், கத்தி, இப்படி பல ஆயுதங்கள்னால உள்ள இது வந்து முன்னால் வந்து தமிழருடைய பாரம்பரிய போர்க்கலை தான். அந்த போர்க்கலை என்பது பிறகு வந்து சாதாரணமாக ஒரு விளையாட்டாக மாறி கார்ல டிரைவ் பண்ணிட்டே பேசலாம் சார். மூன்றாண்டு சாதனை அப்படின்னு தமிழக முதல்வர் உங்களுடைய தலைவர் சொல்றாங்க. 3 ஆண்டு சாதனை ஒரே வேதனைன்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா 3 ஆண்டுக்கே மூச்சு முட்டுதுன்னு அண்ணாமலை சொல்றாங்க. எப்படி சார் பாக்குறீங்க? அதை அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இவருக்கு வந்து அண்ணாமலைக்கு உண்மையிலே மூச்சு முட்டியாச்சு. ஏன்னா இங்க அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறதில்ல. அவர் 3வது ரவுண்டுக்கு போக போறாரு. அதனால அவருக்கு மூக்க முட்டுது. அவருக்கும் வேதனை தான். ஏன்னா இன்னைக்கு வந்து அதிமுக வந்து இவ்வளவு பலவீனப்பட்டு நிற்கிறது என்று பார்க்கும்போது நமக்கெல்லாம் அதை புரிய முடியல. ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலேருந்து, அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேருந்து, அதுக்கு பிறகு எடப்பாடி காலத்தில் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியால் தமிழ்நாட்டின் பல நாடாளுமன்ற தொகுதிகளில் வேட்பாளர் விடுவதற்கு அவளால் முடியல. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா விட்ட வேட்பாளர்கள் வந்து களத்தில் போய் கிரவுண்டில் ஒர்க் பண்ணுவதற்கு பூத் லெவலில் வந்து ஆட்கள் இல்லாத ஒரு பரிதாபம் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமை தான் வேதனையாக தானே இருக்க முடியும். அவர் சொன்னது அவருடைய வேதனையா, இவர் சொன்னது இவருக்கு மூச்சு முட்டி இருக்குதா. அது தமிழ்நாடு நல்லா தான் இருக்குது, மக்கள் ஹாப்பியாக இருக்காங்க. அது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பார்த்தோம். மக்கள் வந்து நிச்சயமாக திமுக ஆதரவாக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லா ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. அவங்களுடைய ரியாக்ஷன் அப்படியே அவங்க கட்சிக்கு ரியாக்ஷனாகவே பயங்கரமாக பேசி மாற்றிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ் வலைதளத்தில் பயங்கர ட்ரெண்டிங்காக பயங்கர ஆக்டிவாகவே இருக்கீங்க. இதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்களை வந்து பாஜக வந்து மிக தவறாக பயன்படுத்திட்டு இருக்கு. அவங்களோட உண்மை முகம் ஒன்று, அவங்களோட பிரச்சாரம் இன்னொன்று. அப்போ உண்மை முகத்தை நம்ம வெளியே கொண்டுறோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து அவங்க எடுத்துக்கூடிய இந்த ஆயுதத்தை நம்ம எடுத்தே ஆகணும். இல்லைன்னா அதை நம்ம வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. அந்த விதத்தில் தான் இன்னைக்கு வந்து அரசியல் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை
நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போவதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கோம். களம் எப்படி சார் இருக்கு, எப்படி இருந்துச்சு? நான் வந்து கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து அரித்மெட்டிக்கா கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் திமுக ஒரு மிகப்பெரிய கட்சி. அங்கே திமுகவும் அதில் சமீப காலத்தில் இன்னும் அதிகமாக கட்சி வளர்ந்துருக்கு. கூடவே காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரளவுக்கு வலுவாக இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்த அணி வந்து ஒரு வலுவான அணி. ஒன்று, இந்த அணியே அவர்களால் வீழ்த்த முடியாது. ரெண்டாவது, அந்த மாறன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஜேபிகிட்ட வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னு சொல்வதற்கு கட்சியாக பிஜேபிகிட்ட இல்லை. அந்த வேட்பாளரை பொறுத்தவரை அவர் வந்து 10 ஆண்டு காலம் ஒன்றிய அமைச்சராக இருந்தார். அவரால் எதுவுமே அங்கே செய்ய முடியல. அவருக்கு தேர்தல் அறிக்கைகளோடு அதான் சொல்லியிருக்காரு, நான் அதை தொடங்கினேன், அந்த முயற்சி எடுக்கணும்னு நினைத்தேன், இந்த முயற்சி எடுக்கணும்னு நினைத்தேன், நான் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கேன், இன்னும் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கேன் இன்னும் சொல்வதற்கான இல்லை. ரெண்டாவது, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஒன்றிய அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஒரு பொதுவான மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு தவறிவிட்டார். அவர் ஒரு பொது நிலையில் உள்ளவர் அல்ல, ஒரு பயாஸ்ட், ஒருதலை பட்சமானவர் என்ற ஒரு பெயரை அவர் பெற்றுட்டார். அது வந்து யாருமே அதை ரசிக்கல. அதில் நிச்சயமாக வந்து எங்களுடைய அணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதில் எந்த சந்தேகத்துக்கு இடையில. யாருக்கும் காசோ பணமோ எதுவும் நம்ம கொடுக்கல. அமைதியாக தேர்தல் நடத்தியிருக்கோம். தேர்தல் நல்ல முறையில் நடந்திருக்கு. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை களத்துல பிரதிபலிச்சுச்சா? அவரோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒற்றை விரலுக்கு வந்து நம்ம திண்டுக்கல் லியோனி அண்ணன் ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஒற்றை கை வச்சு என்ன முடியும், என்னென்ன பண்ண முடியும் ஒற்றை விரலால, கடைசியா வந்து ஊறுகாய் தொட்டு வாயில வைக்க முடியும்னு சொன்னாரு. அவரு அதை விட கேவலமாக இவர் போயிட்டாரு. நீங்க வந்து எனக்கு வருத்தமான விஷயம், நான் ஏற்கனவே பேசுறதா, இவ்வளவு நாள் ஆளுங்கட்சியா இருந்த ஒரு கட்சியால வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க முடியலையே. நீங்க வந்து இதே திமுகவை நீங்க எடுங்க. திமுக வந்து 10 ஆண்டு காலம் நாங்கள் எதிர்வரிசையில் இருந்தோம். ஆனால் எந்த தேர்தலையும் நாங்கள் வந்து சளைக்காமல் நம்முடைய தலைவருடைய தலைமையில் அந்த தேர்தலில் எல்லா விதத்திலும் ஆளுங்கட்சியும் அவங்களுடைய எல்லா தோரணைகளையும் எதிர்த்து நாங்கள் வந்து அரசியல் பண்ணோம். ஏன் அதிமுகவில் பண்ண முடியல? எத்தனை தொகுதியில் அவங்களுக்கு மறையா இன்னஜென்ட் வச்சாங்க? எவ்வளோ பூத்தில் ப்ராப்பராக வேலைகளை கொண்டு போனாங்க? எத்தனை கேண்டிடேட்டு வெளிச்சத்தில் இருந்தாங்க? அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி தானே. இல்ல, இப்ப அவங்களுடைய கருத்து என்னன்னா, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, நாங்க எப்பவும் போல நல்ல வலுவான ஆட்களையும் வேட்பாளர்கள்லாம் உள்ள கொண்டு வந்து போட்டிக்கிட்டோம், எங்களை பத்தின கவலை எங்களுக்கே இல்லாத போது உங்களுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இது வந்து கவலைன்னு சொல்றதை விட ஒரு அரசியல் கட்சி எப்படி வந்து விழுந்திருக்கிறது, அப்ப அங்க தலைமைக்கான கிரைசிஸ் இருக்குது, அந்த கட்டமைப்பை கொண்டு செல்வதற்கான ஒரு போதிய வியூகம் அவங்கள்ட்ட இல்லை, அவங்க முறையாக கையாளவில்லை என்று சொல்லக்கூடிய உரிமை எங்களுக்கு இல்லையா? அவங்க வந்து எங்களை பற்றி எல்லாம் விமர்சனங்கள் சொல்லாங்க, அதுக்குள்ள நான் போகலை. இன்னைக்கு வந்து அதிமுக என்கின்ற கட்சி திமுகவை எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது என்பது உண்மை. அந்த உண்மையை நாங்கள் வந்து தைரியமாக சொல்லுவோம், அவ்வளோதான். பொதுவாகவே ஒரு தொகுதியில் நம்மளுடைய கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் தான் போட்டியிடணுங்கிறது தொண்டர்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் போய் வேலை பார்க்கறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருப்பாங்க. பட் கன்னியாகுமரியை பொறுத்தவரை அது அப்படியே ஆப்போசிட் தான் இருக்கும். கூட்டணி கட்சி வேட்பாளர்களை களத்தில் இருக்கும்போது உங்களுடைய அந்த தொண்டர்களை நீங்கள் கைட் பண்ணுவீங்களா? குட்டி குட்டி ஏரியாவுக்குலாம் போகணுங்கிறதுலாம் நம்மளுடைய கட்சி வேட்பாளராக இருந்தால் கொஞ்சம் போல்டாக வேலை பார்ப்பீங்க, ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கி தான் வேலை பார்ப்பீங்க. பட் கூட்டணி கட்சி வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும்போது அது மாதிரி ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒர்க் பண்ணுவீங்களா? இப்போ எங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு சப்ஜெக்டே இல்லை. அதாவது எங்களுக்கு ஒரு ஆதங்கம் அல்லது ஒரு ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பம் என்னவென்றால், எங்களுடைய ஒரு வேட்பாளர் நின்றிருந்தா எங்களுக்கு இன்னும் வந்து ஆர்வமாக இருந்திருக்குமே, உதயசூரியனுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குமே என்ற எண்ணம் இருக்கும். அது ஒரு பக்கம். ஆதங்கம் வந்து எங்களுக்கு கிடைக்கலன்னு ஒரு ஆதங்கம் இருந்தாலும், எங்களுடைய தலைவர் வந்து இந்த இயக்கத்தை ஒரு கட்டுப்பாடோடு வைத்திருக்கின்றார். அவர் ஏற்கனவே தேர்தல் அறிவித்து உடனே சொன்னார், எந்த தேர்தலிலும் எந்த தொகுதியிலும் நீங்கள் வந்து யார் வேட்பாளர் என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வேட்பாளர் நான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்னு சொன்னார். இதைத்தான் முதல்ல நடந்த ஊழியர் கூட்டத்தில் நான் பேசினேன். நம்முடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலைவர் தான் வேட்பாளர், அதோட மனசில் வச்சுருங்க, அந்த எண்ணத்தோடு வேலை செய்யுங்கன்னு சொன்னோம்.
அப்ப அதை வந்து நம்முடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார். மத்திய அரசா பாரதிய ஜனதா ஆட்சி காட்டில அமரக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு 2 ரீசன் சொல்லுங்களேன். பாரதி சொன்னாரு, பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். இதை அவர் சொன்னது சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால். அவர் ஒரு அரசியல் தீர்க்க தரிசியா நம்ம பார்க்கலாம். அன்றைக்கு வந்து அவர் சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலே இந்த நாட்டில் இப்படி ஒரு சூழல் வரும்னு அவர் எதிர்பார்த்தார். ஏன்னா நான் எப்படி அதை இன்டர்பிரட் பண்ணேன்னா, அவருக்கு வந்து வரலாறு தெரிந்திருக்கிறது. எப்படி இந்த நாட்டில் வந்து ஒரு சாதிய கட்டமைப்பை உருவாக்கி மக்களை அடக்குமுறை செய்து வேதனைப்படுத்தினார்களோ, அதே கூட்டம் திரும்பவும் அதே வேலையை தொடங்கிருமோன்னு பயந்துதான் அவர் இதை பாடி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேற ஒரு வெள்ளைக்காரன் வந்து இங்க வந்து ஆட்சியை பிடிப்பா அவர் நினைச்சு பேசல. பெற்ற சுதந்திரம் அதை பேணி காப்போம். நீங்க வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஜனநாயக அமைப்புகளுக்கு விடப்பட்டக்கூடிய சவால் என்ன, பத்திரிகை துறைக்கு விடப்பட்டக்கூடிய சவால் என்ன, நீதித்துறைக்கு விடப்பட்டக்கூடிய சவால் என்ன, பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்ட சூழல், சிறுபான்மை மக்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல், பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் உரிமைகள் தொடர்பாக ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடு, இப்படி வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போக முடியும். இந்த செயல்கள் பார்க்கின்ற நேரத்துல இந்த நாட்டில் ஜனநாயகம் நீடிக்குமா என்ற ஒரு ஐயம். ஓகே. 2வது ஐயம் பாத்தீங்கன்னா, இது ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த மதத்தை பற்றி மக்களுக்கிட்ட ஒரு தெளிவு நம்ம ஏற்படுத்தணும். இந்தியாவில் பல்வேறு சமயங்கள் இருந்திருக்கிறது, இன்றைக்கும் இருந்திருக்கிறது. கடவுள் வழிபாட்டு முறை இருந்திருக்கிறது, பல தெய்வ வழிபாட்டு முறை இருக்கிறது. நிறைய பேர் ஒரே கடவுள், அவர் பல வடிவங்கள்ல இருக்காரு. அது எந்த சமயமாக இருந்தாலும் அந்த இறைவனாகிய பரம்பொருள் ஒருவன் என்று நம்புகின்றவர்கள். எனவேதான் இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்த நாட்டில் வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு அரசு வேண்டாம் என்று சொல்லி இது ஒரு மதசார்பற்ற நாடு என்று அறிவித்தார்கள். இன்றைக்கு அந்த தன்மையும் மாற்றிவிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைத்து தாக்கி அதன் மூலமாக பெரும்பான்மை சமூகத்தை தங்கள் பக்கம் வைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு கேவலமான அரசியல் முன்னெடுப்பை பாஜக செய்து வருகிறது. இந்த 2ஐயும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும், இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்டவர்களும் இது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கோ இதே மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களுடைய எல்லா கட்சியோட தான் இருக்கும். இப்போ நீங்க வந்து இது மக்களுடைய கருத்தா மாறிட்டு இருக்கு. இது வந்து பாஜகவை எதிர்க்கின்ற காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் மட்டுமல்லாமல் இன்றைக்கு சாமானியர்களுடைய கருத்தாக மாறி வருகிறது. அது வந்து அதனுடைய வெளிப்பாடு இப்போது மோடியோருடைய பேச்சு எவ்வளவு விரக்தியின் வெளிப்பாடாக அவர் பேசிக் கொண்டிருக்கார் என்பதில் நமக்கு தெரியும். நீங்க பாருங்க, அது வந்து ராமராஜ்யம் தொடரணுமா இல்லை அந்த வாக்குக்கு ஜிகாத்து ஆட்சி வரணுமான்னு பேசியிருக்காங்க. இல்லை எவ்வளவு மோசமான பேச்சு. அப்போ இவர் சொன்ன ராமராஜ்யம் தானா? இவர் சொன்ன ராமராஜ்யம் பௌத்தரந்திரனுக்கு வித்துருமா? இவர் சொன்ன ராமராஜ்யம் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சின்ன சலுகை கூட பண்ணாத அந்த கார்பரேட்டுகளுக்கு கோடானு கோடி லட்சம் கோடியை தள்ளுபடி கூடியதான் ராமராஜ்யம் இவர் சொன்னாரா? இல்லை இன்றைக்கு இந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க இளைஞர்கள், இவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காத ஒரு அரசை தான் வந்து ராமராஜ்யம்னு சொன்னாங்கல்ல. எதை சொன்னாங்க? அப்போ அவங்க மோடியின் ராமராஜ்யத்தை நாங்கள் நிலைநாட்டுவோம்னு சொன்னால் சரி, அவங்க சொல்ல. அப்போ எவ்வளவு இன்றைக்கு ஒரு சாதாரண மக்கள், குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மதம் என்ற ஆயுதத்தை அவர்களுக்கு எடுக்கும்போது வேறு ஆயுதம் அவங்கள்ட்ட இல்லை என்பது நமக்கு புரிகிறது. இதுதான் நம்ம எல்லாருமே தெளிவாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு பாலிட்டிஷியன் வந்து பேச வேண்டிய, ஒரு அரசியல் தலைவர் பேச வேண்டிய எதிர்கால பிரச்சனைகள், நிகழ்கால பிரச்சனைகள், இதை மோடி எங்காவது பேசுகிறாரா? ஏன் பேசல? ஏன்னா அப்படி பேசினார்னா அவருக்கு நேர் எதிராக போய்விடும். அவர் வேலை வாய்ப்பை பற்றி பேசினா நாங்கள் கேட்போம், நீங்கள் வேலை வாய்ப்பை பற்றி பேசுனீங்களா? போன எலெக்ஷனில் பேசுனீங்க, முதல் எலெக்ஷனில் பேசுனீங்க, நீங்கள் 10 வருஷம் உங்களுக்கு இருந்து ஏன் நீங்கள் அந்த வேலை வாய்ப்பு பிரச்சனை தீர்க்கவில்லை என்ற கேள்வியை நாங்கள் முன்வைப்போம். விவசாய பிரச்சனை பற்றி அவர் பேச முடியாது. ஏன்னா 10 ஆண்டு காலத்தில் ஒரு விவசாயிகளை நசுக்கினாரே தவிர விவசாயிகளுக்கு எதுவும் செய்யல, அதை பற்றி பேச முடியாது. அப்போ யாரை பற்றி பேச முடியும்? அப்போ அதனாலதான் அவங்க வந்து கடைசி அஸ்திரமாக மதத்தை கையில் எடுக்காங்க. அது அவங்களுடைய பக்கம் பலவீனப்பட்டிருக்கிறது என்பதற்கு அது வேற எடுத்துக்காட்டே இல்லை. மத்தியில மீண்டும் மோடி அமரக்கூடாது, அதுக்கு இந்த விஷயம்லாம் நீங்க இவ்வளோ பிரீஃபா இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றீங்க. கேரளாவை பொறுத்தவரை அங்க உள்ள உங்களுடைய கூட்டணி கட்சி சார்ந்தவங்க என்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க? மத்தியில யார் ஆட்சிக்கு வரணுங்கிறது அவங்களுடைய ஆசையாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஓப்பனாகவே பேச வேண்டிய விஷயம்தான். இப்போ மேற்கு வங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா, இல்லாட்டு கேரளாவை எடுத்துக்கிட்டோன்னா, அங்கே வந்து ஒரு டெலிகேட் சுச்சுவேஷன் இருக்குது. என்ன சுச்சுவேஷன்னா, அவங்க வந்து 2 கட்சிகளுமே, அங்கே இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் காங்கிரஸும், இங்கே கம்யூனிஸ்டும், அங்கே வந்து திரிணாமுல் காங்கிரஸும், அவங்களுக்குள்ள மாநில அரசு சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இதையும் தாண்டி
பொது பிரச்சனை என்று ஒன்று இருக்கிறது. நம்ம இந்த காமன் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். அதுல வந்து ஒரு உடன்பாடு எட்டுவோம் என்பது அவங்க முதல்ல இருந்தே உறுதியா பேசிட்டு இருக்காங்க. அந்த பொதுவான இன்ட்ரெஸ்ட் என்பது, அந்த பொதுவான நம்முடைய நோக்கம் அல்லது குறிக்கோள் அல்லது அந்த நோக்கத்துக்கான தேவை என்பது பாஜக அகற்றப்பட வேண்டும். நான் பேசின காரணங்களுக்காக. இதுல வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கடுகளவும் மாற்றம் இல்லை, காங்கிரஸ் கட்சியும் கடுகளவாக மாற்றம் இல்லை. ரெண்டு பேருமே ஒன்றிய அரசை மாற்ற வேண்டும் என்பதில் உறுதியான நிலைப்பாடோடு இருக்கிறார்கள். எனவே எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, நீங்க சொல்றீங்க மோடி கவர்மெண்ட்டை தூக்கிட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் வரணும். அப்ப கேரளால உள்ளவங்க மோடி கவர்மெண்ட்டை தூக்கிடுறாங்க, எந்த கவர்மெண்ட் வரணும்னு நினைப்பாங்க? நான் இப்போ காங்கிரஸ் தான் சொல்லல, இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி அமையணும்னு சொன்னோம். அந்த இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பதில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருவேறு கருத்து இருக்கு, வாய்ப்பே இல்லை, இருக்காது. ஓகே, இப்போ நீங்க இந்தியா கூட்டணியில இருந்து யாராவது ஒரு ஆள் வரணும்னு நீங்க சொல்றீங்க. இப்போ ஒருவேளை காங்கிரஸ் தான் அதுல ரொம்ப மஸ்டா 100க்கு 95% உள்ள இன்வால்மெண்ட் இருக்காங்க, பிரதமர் வேட்பாளர் இவங்க தான் சொல்லிட்டு ஒரு கேம்பெயினா பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கம்யூனிஸ்டுகளுடைய வரலாறு, இடதுசாரிகள் வரலாறு பாத்தீங்கன்னா அவங்க சுயநலத்தை விட அந்த பொது நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் தியரியா தான். அப்படி இருக்கச்சும் இதுல வந்து அவங்க வந்து அது ஒரு பொருட்டாவே எடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து எந்த சூழ்நிலையிலும் இன்றைக்கு பாஜகவை ஆதரிக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல காங்கிரஸ் கட்சி அவருடைய நலன்கள் இதை பொறுத்தவரை இது ஏற்கனவே முன்னுதாரணங்கள் இருக்கு. நீங்க இதுக்கு முன்னால வந்து நம்ம ஆட்சி ஒன்றிய அளவுல வந்து கூட்டணி ஆட்சி அமைந்த நேரத்துல இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சாங்க. அதே மாதிரி இன்னும் பிராடரா கூட ரொம்ப டீப்பா வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஏற்படுத்திக்கிட்டு ஒரு ஆட்சி அமைக்க முடியுமானா 100% பண்ண முடியும். அதில் இந்த ரீஜனல் இன்ட்ரெஸ்ட் வந்து விட்டுக்கிட்டு அந்த பிராந்திய ரீதியான பிரச்சனைகள், உணர்வுகள் அல்லது அவங்களுடைய பிரச்சனை விட்டுக்கிட்டு ஒரு இந்த தேசத்தின் நலன் கருதி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட ஒரு விரிவான திட்டங்களோட அவங்க அரசாங்கத்தை நல்ல மாதிரியா கொண்டு போக முடியும். அதில் எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் என்னதான் சார் பிரச்சனை? எனக்கு யார்ட்டையும் ஒரு பிரச்சனை இல்லையா. நீங்க வந்து அவரை பார்த்து சில விஷயம் வருத்தமா இருக்கும். அவர் அது படித்தேன் இது படித்தேன் எல்லாம் படித்தேன்னு சொல்லாரு. இது வந்து செல்ஃப் அப்ரைசல், அதுக்கு நான் போகல. ஆனால் ஒரு படித்தவர்களுடைய ஒரு புரிதல் அவற்றை இருக்கான்னா இல்லை. எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட சொல்ல, இங்கே வந்து இந்த சனாதனம் குறித்த பல்வேறு சர்ச்சைகள் நடந்த நேரத்தில் அவர் சொல்லாரு, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கடமை இருக்கிறது, அந்த கடமையை நிறைவேற்றுவதான் தர்மம்னு சொல்லாரு. எவ்வளவு அபத்தமான பேச்சு! இதை ஏற்றுட முடியுமா? இப்போ ஒரு ஜாதிக்கு ஒரு கடமை இருக்கான். அப்போ அவர் முதல்ல நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், எனக்கு ஜாதிக்கு இப்படி ஒரு கடமை இருக்கு, அந்த கடமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு சொல்லணும். நீங்க வந்து முழுக்க முழுக்க இந்த சாதிய கட்டமைப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வடுக்களை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த புண் வந்து ஆறா புண், காலத்துக்கும் அழியாது. போர்களில் ஏற்பட்ட இழப்புகளை விட, பெரிய பெரிய சிக்கலான நேரங்கள் ஏற்பட்ட கிரைசிஸை விட இந்தியாவில் இந்த ஜாதிகள் செய்திருக்கக்கூடிய கொடுமை வந்து சாதாரணம் அல்ல. இதை தெரிஞ்ச, இதை படிக்கல அந்த எனக்கு கோல்ஸ் படிக்க வச்சமையா, இதுக்கு எதுக்கு படிக்கணும்? சாதாரண ஆளுக்கு தெரிஞ்ச உண்மை கூட தெரியலையா? இல்லை, நீ தெரிஞ்சு வச்சுட்டு போய் பேசுதியா? ரெண்டா தான் இருக்க முடியும். இது தெரியலன்னா நீ முட்டாள்தனம், இது தெரிஞ்சுக்கிட்டு பேசுன்னா ஏமாத்திட்டு இருக்க. இவர் எந்த கேட்டகரியில் எடுக்கணும்? சனாதனம் தொடர்பா உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது நிறைய மாநிலத்திலிருந்து அதற்கான எதிர்ப்பு குரல்கள் வலுத்து கொண்டேதான் இருந்தது. ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா இந்தியா கூட்டணியில இருந்து நிறைய பேர் வெளியில போனாங்க. நீங்க வந்து உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒண்ணுமே பாதிக்காது. என்னன்னா இது ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டது. அவங்க வந்து அதை திசை திருப்பி விட்டது. அவரு பேசியது சனாதனம் என்பது சாதிய கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த அமைப்பை நாங்கள் ஒழிப்போம்னா பேசுறாரு. சாதி ஒழிப்பு என்பது திமுகவினுடைய ஒரு கோர் பிரின்சிபல்ஸ், எங்களுடைய அடிப்படை கொள்கையில ஒண்ணு சாதி ஒழிப்பு என்பது. எனவே அவர் சொன்ன ஒழிப்பு என்பது இந்த சனாதனம் என்பது சனாதன சாதிய கட்டமைப்பு, சனாதனம் என்ற பெயரால் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாதியத்தை ஒழிப்போம் என்பது அர்த்தம். இதுக்கு வந்து ஒரு தவறான ஒரு திசையை திருப்பி விட்டு, அதுவும் ஒரு அற்ப அரசியல் தான், ஒரு அற்பத்தனமான அரசியல். இதை திசை திருப்பி விட்டவங்களுக்கு தெரியும், அவர் வந்து எந்த இந்துவையும் கொல்ல சொல்லல, எந்த இந்து தர்மத்தையும் கொல்ல சொல்லல. இப்ப நாங்க சொல்லும், எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயா வைகுண்டர் பிறந்தார். அவர் ஒரு தர்மத்தை சொன்னார், அவருடைய சனாதனம். அது என்னன்னா, தாழ கிடப்பவர்களை தற்காப்பதே தர்மம். அப்படின்னா சமூகத்துல கீழே கிடக்கக்கூடியவனை காப்பாற்றி அவனை உயர்த்துவது தர்மம். இது திமுக பேசக்கூடிய தர்மம். இந்த தர்மத்திற்கு நாங்க எதிரே இல்லை.
இந்த தர்மத்தை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தமிழ்நாட்டில் உள்ள இந்து யார்ட்டையும் சண்டைக்கு போறதில்லை, யார்ட்டையும் புறமப்படுவதில்லை. இங்க கம்யூனல் ஹார்மனி இருக்குது, அமைதி இருக்கிறது. கோயில்களில் எல்லாரும் போயிட்டு வரோம், எல்லாம் அமைதியா இருக்குது. இந்த தர்மத்தை நம்ம அவர்கள் பேசக்கூடிய தர்மம் என்பது சாதிய கட்டமைப்பை உருவாக்கினத பாதுகாக்கணும், அதை அப்படியே கட்டமைக்கணும், அந்த கட்டமைப்பு விட்டுக்கூடக்கூடாது. அதை ஒழிப்பது எங்களுடைய வேலை என்று சொன்னதை நீங்க எப்படி தப்பா சொல்லலாம்? இந்த தமிழ்நாட்டின் அரசினுடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சி காலத்தை இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அறிஞர் அண்ணாவோ பெரியாரோ கலைஞர் கருணாநிதியோ இருந்திருந்தா என்ன மாதிரியான கருத்துக்கள் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன பொறுத்தவரை அவங்க இதை பாராட்டியிருப்பாங்க. எப்படின்னா, தந்தை பெரியார் ஒரு பெரிய கனவை கண்டார். தமிழ் சமூகம் இப்படி ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறத நம்ம தகர்த்து கொண்டுறோம்னு ஆசைப்பட்டார். அதற்கு ஒரு அரசியல் தேவைப்பட்டது. அந்த அரசியலை அண்ணா கட்டமைச்சார். கலைஞர் காலத்திலிருந்து அதை நடைமுறைக்கு கொண்டதற்கான திட்டங்கள் வந்தது. அது ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், பெண்களுக்கான உரிமைகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு விளிம்புநிலை மக்களுடைய உரிமைகளுக்கான திட்டங்களாக இருக்கட்டும், அதே போன்று சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளாக இருக்கட்டும். சாதாரண ஒருத்தன் கூட ஒரு ஆலயத்தில் போய் அவன் எந்த சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அர்ச்சராக முடியும், அது ஆகமத்தை படித்து விட்டு என்று கொண்டு வர முடியும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். நான் கோயில் நுழைவுக்கு போராட்டத்திற்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி கோயில் அர்ச்சகர் இடத்திலே கொண்டு அமர்த்தி இருக்கக்கூடிய ஒரு அரசு. அண்ணா அதை யோசிப்பார். நான் இப்படி கட்டமைச்சோம், இந்த கட்டமைச்சது எவ்வளவு இன்னைக்கு சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. கலைஞர் நினைப்பார், நான் தொடங்கின பணிகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. நிச்சயமா அவங்க மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. 3 பேருடைய கருத்துக்களை ஒரு பாடல் மூலமா நான் சொல்வேன். அது என்ன பாட்டு பாடுவீங்க? எனக்கு பாடலுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க ஏதோ டிரைவ் பண்ணும்போதோ லாங் டிராவல் போகும்போதெல்லாம் மைண்ட்ல ஒரு பாட்டுலாம் பாடுவீங்களா? சரி, அந்த மாதிரி பாட்டுனா என்ன பாட்டு பாடுவீங்க? இதுல நான் என்ன சொல்றேன்னு தெரியல சார். நல்லா பயங்கரமா மோடி கவர்மெண்ட்டையே பயங்கரமா நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. நான் உண்மையாகவே நான் சினிமா பார்க்க பழக்கமே என்கிட்ட இல்லை. சின்ன வயசுல இருந்து நான் பெருசா சினிமா எல்லாம் பார்த்தது இல்லை. இந்த பஸ்ல டிராவல் பண்ணிச்சு கொஞ்சம் சினிமா பார்த்துருக்கேன். இது தவிர்த்து ஏதோ 1-2 சந்தர்ப்பங்கள்ல ஒன்று பார்த்துருப்பேன். இல்லாம எனக்கு இந்த சினிமா எல்லாம் பார்க்க டைமும் கிடைச்சதில்லை, நான் பார்த்ததும் இல்லை. எனக்கு அதில் உண்மையாகவே அந்த பாடல்கள் எல்லாம் தெரியும். மனுஷருக்கு உள்ள வெக்கலாம் வருமானங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். ஏன்னா எனக்கு அதுல வெக்கம் இல்லை. சில நேரங்களில் நான் சில நடிகர்கள் எல்லாம் பார்ப்பேன். அப்ப அவங்க இந்த இது பாத்தீங்களான்னு கேட்பாங்க. எனக்கு உண்மையிலே தெரியாது. அப்போ ஒரு எம்பாரசிங்கா தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு பாப்புலரா இருந்திருப்பாங்க. நமக்கு உண்மையிலே அதுக்கு உள்ளே நம்ம போகல, நமக்கு அப்ப தெரிஞ்சிருக்காது. ஃபிளைட்ல டிராவல் படிச்சு பக்கத்து சீட்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ஒரு பாப்புலர் நடிகை தான். எனக்கு உண்மையில அவங்களை ரெகனைஸ் பண்ண முடியல. அப்ப நான் பேசிட்டு இருந்தா நீங்க யாருன்னு கேட்க முடியும், என்கிட்ட யாருன்னு கேட்குறீங்க மாதிரி அவங்க பார்த்தாங்க. பிறகு லேசர் ஹிண்ட் தந்தாங்க. நான் பிறகு சொன்னேன், சாரி மேம், நான் தப்பா எடுத்துட்டாங்க. அங்கே பேடு கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் சினிமா பார்க்க மாட்டேன், அதில் ஒன்றும் தப்பா நினைச்சிடாங்கன்னு சொன்னேன். நீங்க இப்ப சினிமான்னு சொல்லும் போது வருது, நிறைய பேருக்கு பொழுதுபோக்கே சினிமாவா தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு சினிமாவே நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல பார்க்க மாட்டீங்கன்னா உங்களுடைய பொழுதுபோக்கு என்னவா இருக்கும்? நான் ஆக்சுவலா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ரெண்டாவது நான் இந்த ட்ரெக்கிங்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதே மாதிரி கடல் பார்க்குது, கடல்ல ஸ்விம் பண்ணது. சில அக்கேஷன்ஸ் நான் ஸ்கூபா டைவிங்லாம் போயிருக்கேன். இந்த ஸ்போர்ட்ஸ்லயும் இந்த இயற்கை சார்ந்து உள்ளதுலையும் கொஞ்சம் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஓகே சார். உங்களை ஒருத்தர் நீங்க யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த ஃபீல்டுக்கு, இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி? நான் அன்னைக்கும் இன்னைக்கும் யார்ட்டையுமே என்னுடைய விஷயங்கள் எல்லாம் டாட்னு சொல்லதில்லை. சாதாரணமாக நான் மனோதங்கராஜன் சொல்லுவேன். அதுக்கு அடுத்த கேள்வி கேட்டால் நான் சொன்னேன், அவர் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு, சமூகத்துக்காக ஒரு போராடக்கூடிய அல்லது பேசக்கூடிய ஒரு ஆள். அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய, எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பேச்சு. இன்னைக்கு பொறுப்புகள், அதிகாரங்கள் அதெல்லாம் இருக்கும் போகலாம். ஆனால் பேசிக்காக நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அதில் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்னு எடுக்கலாம். பிரச்சனைகளை நம்ம எடுத்து பேசி சின்ன வயசுலேருந்து எனக்கு இயல்பாக, அது இட் இஸ் இன்ஹரண்ட்னு சொல்லலாம், இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. அதை நம்ம சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒன்றும் நெருடல்களோ நெருக்கடிகளோ இல்லை, நமக்கு வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லை, அமைதியாக போயிட்டு இருக்கு. ஓகே சார். லஞ்ச் டைமில் கூப்பிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஏதாவது சாப்பிட்டு பேசலாமா சார்? சாப்பிட்டு பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டுனா என்னது சார்?
இப்போ நீங்கள் வந்து 2-3 விதமான உணவு இருக்குது உலகத்தில். ஒன்று வந்து ரொம்ப கடினமான வேகன்ஸ், அவங்க வந்து ஈவன் மில்க்கு முட்டை கூட சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய வெஜிடேரியன்ஸ், தாவர உணவு சாப்பிடக்கூடிய ஆட்கள். இன்னொன்று மாமிச உணவு சாப்பிடக்கூடிய ஆட்கள். நான் வந்து ட்ரெடிஷ்னலாகவே வந்து மாமிச உணவு சாப்பிடக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் ஊர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாருமே வந்து மாமிச உணவு சாப்பிடக்கூடிய ஆட்கள் தான். அதனால் நாங்கள் வந்து அதை விரும்புவோம். நான் வந்து எனக்கு எந்த உணவு பிடிக்கும்னு நீங்கள் கேட்டால் நான் உண்மையை தானே சொல்லணும். உண்மை சொல்லணும்னா எங்கள் கன்னியாகுமரி ஃபுட்டு இந்த டாப்பியாக்கோன்னு சொல்லுவோம், மரவள்ளி கிழங்கு, அதுவும் ஃபிஷ்ஷும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஃபிஷ்ஷு வித்து பீஃபு ரொம்ப நல்ல காம்பினேஷன். இதெல்லாம் சாப்பிடுவோம். ரைஸ் நாங்கள் சாப்பிடுவோம். அப்புறம் சாதாரணமாக இப்போ உள்ள எல்லா ஃபுட்டு, ரொம்ப ஃபுட்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. பட் நான் வந்து நல்ல நான்வெஜ் நல்லா சாப்பிடுவேன். எக்கு, பீஃபு, மட்டன், சிக்கன், ஃபிஷ் அதை மாதிரி சாப்பிடுவது உண்டு. உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா சார்? எனக்கு ரொம்ப பெருசாக தெரியாது. நான் வந்து எனக்கு ஒரு ஆசான் சொன்னார், உனக்கான மருத்துவமும் உனக்கான உணவும் நீ செய்ய படிச்சுக்கிடணும், அவர் உன்னுடைய வேலைகளையும் நீ செய்ய படிச்சுக்கிடணும்னு சொன்னார். அதன் அடிப்படையில் நான் வந்து எனக்கான குக்கிங், எனக்கு வந்து கொஞ்சம் மீட்டு குக் பண்ணணும் தெரியும், கொஞ்சம் ஃபிஷ்ஷை குக் பண்ணணும் தெரியும், நான் சாப்பிடக்கூடிய கொஞ்சம் கஞ்சி அப்படிப்பட்டலாம் பண்ண தெரியும். போதும். நமக்கு என்ன தெரியும் அதை குக் பண்ண தெரியும். உங்களுடைய லைஃப்லேயே நான் இவங்க கூடலாம் இருந்து டின்னர் சாப்பிடணும், லஞ்சுலாம் சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை நிறைவேறாமையே போயிடுச்சு, ஃப்யூச்சரில் நடந்தாலும் ஆச்சரியத்துக்குல, அப்படின்னா என்னவா இருக்கும்? எனக்கு உண்மையில நான் அப்படி ஒரு ஆசை பெருசாக பட்டதில்லை. எந்த கேள்வி கேட்டாலுமே நீங்கள் பதில் சொல்கிறீங்க. ஆனால் நான் கேட்குற கேள்வியில் எல்லாமே இதில் எனக்கு பிடிக்காது, இது எனக்கு தெரியாது, இப்படி ஓப்பனாகவே சொல்கிறீங்க. இல்லை, அதாவது நான் ஒரு கற்பனை இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். ஏன்னா சாதாரணமாக என்னுடைய உணவு பழக்க வழக்கத்தை பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாதாரணமாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஆள். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட நான் எங்கள் பையன் மட்டும் சொல்லுவேன், டேய் எங்கேயா ஒரு சின்ன கடை பார்த்து நடத்துகிறான்னு சொல்லுவேன். அந்த மசாலா அது இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கிட்டதை விட ஒரு சாதாரண உணவில் வந்து அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் வந்து அதை விரும்புகிற ஆள். இப்போ அதனால நான் எங்கே போனாலும் அப்படிப்பட்ட ப்ரிஃபரன்சஸ் தான் சொல்லுவேன். இப்போ உண்மையாகவே நான் உங்கள்கிட்ட சொல்ல, ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் அக்கேஷனில் தான் நான் வந்து பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போகிறது சாப்பிட்றதில்ல. அப்படி அந்த ஹேபிட் என்கிட்ட இல்லை. நான் அதோட எனக்கு மோஸ்ட் ப்ரிஃபர்டு வந்து வீடு தான். வீட்டில் சாப்பிடு, வெளியே போனாலும் நான் அதுக்கு கண்டிஷன்ஸே வைக்கிறதில்லை. உங்கள் ஊர் ஸ்லாங் இருக்குல்ல, அந்த ஊரோட ஸ்லாங்கை நீங்கள் ஊரை விட்டு வெளியில் வரும்போது அங்கேயே விட்டுட்டு வந்துடுவீங்களா, இல்லை சென்னைக்கும் வந்தும் அந்த மாதிரியான லாங்குவேஜ் தான் பேசுவீங்களா? இல்லை, நான் கான்வர்சேஷனல் லாங்குவேஜ், அதாவது டயலாகு, நான் பேசக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஓன் லாங்குவேஜில் தான் நான் பேசுவேன். அது என்னுடைய அடையாளம். எனக்கு அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் நான் மேடைகளில் பேசும்போது அந்த ப்ரோஸ், நம்ம தமிழ், நம்ம உரைநடை தமிழில் வந்து நம்ம பேசுவோம். நீங்கள் உங்களுடைய அமைச்சரவை கூட்டத்துலேயும், அதாவது அன்அஃபிஷியலாக ஒரு மீட் நடக்கும்ல, அந்த மாதிரி இடத்துலலாம் எப்படி பேசுவீங்க? அது என்னுடைய இயல்பான தமிழ், என்னுடைய ஊரில் நான் பேசக்கூடிய தமிழ் தான் நான் பேசுவேன். அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடாக யாரும் ஏதாவது கேட்டிருக்காங்களா, அதை பேசியிருக்காங்களா சக மினிஸ்டர்ஸ்? இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோழ்லேருந்து வரக்கூடிய ஆட்களை, இப்போ வந்து கோயம்புத்தூர் பக்கம் வரக்கூடிய ஒரு விதமாக பேசுவாங்க, சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னொரு மிக்ஸ்டு தமிழ் பேசுவாங்க, மதுரை பக்கம் இன்னொன்று இருக்கும், தஞ்சாவூர் இந்த பக்கம் இன்னொன்று இருக்கும். இது நம்ம எல்லாமே பழகிட்டோம், அவங்களும் இதை பழகிட்டாங்க. இப்போ சிலருக்கு வந்து நாங்கள் பேசுறது சில புரிதலில் சில வார்த்தைகள் புரிவதற்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற சில வார்த்தைகள் எங்களுக்கு புரிதலுக்கு கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் ஆரம்பத்தில் சொன்னேன், இப்போ எல்லாம் பழகிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம், ஒரு மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப்பில் இந்த விஷயங்கள்லாம் மாறி இருக்கு, அதெல்லாம் என்ன மாதிரி விஷயமா இருக்கும்? இப்போ எனக்கு லைஃப்பில் அப்படி ரொம்ப பெருசாக சேஞ்சஸ் இல்லை. நம்ம வந்து ஒர்க்கெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் தான். முன்னாலே வந்து நம்ம அப்படியே ஃபீல்டில் இருப்போம், சுற்றிட்டு இருப்போம், வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் அதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்ஸ் இல்லை. கொஞ்சம் டைம் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வேலைகள் இருக்கனால நம்முடைய பணிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால உள்ள விஷயங்கள் தான். மற்ற மாதிரி பெருசாக எதுவும் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை. உங்கள் மனசை அதிகமாக பாதித்த விஷயம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி இது இருந்திருக்கா? இப்போ வந்து சாதாரணமாகவே ஒரு பொலிட்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய நம்ம
இப்போ நம்ம வந்து நம்மகிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கோம். இதை ஒரு உதாரணம் வச்சுட்டு நான் வந்து பல வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கேன். இந்த வளர்ந்த நாடுகள் எல்லாம் போச்சுமே, அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் எனக்கு உண்மையிலே ஒரு ஒரு எண்ணம் மனசில் ரொம்ப அழுத்தமாக வரும். நம்ம நாடு நம்ம என்னைக்கு இப்படி வந்து இதே மாதிரி கட்டமைப்புகளை கொண்டு வரோம், மக்களுடைய வாழ்க்கை திறன் அப்படி வரும். இது நம்ம இயல்பாக யாருக்கும் வரக்கூடிய ஒன்று தான். ஒரு கம்பேரிசன் நம்ம பண்ணோம். ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அழுத்தக்கூடிய பிரச்சனைகள் தான். எவ்வளவோ நாகரீகமாக மனிதன் வந்து வளர்ந்து போக வேண்டிய காலகட்டத்தில் இந்த பழமைவாதங்கள், சாப்பாட்டுக்கு இன்னும் எல்லாருக்கும் நம்ம உத்தரவாதம் பண்ணலை இந்தியாவில். நம்ம அதை பேசலை. அவன் வீட்டில் எரிஞ்சு கூட்டக்கூடிய நெருப்பை கலவரத்தை மூட்டி அணைக்கிக்குள்ள வழியை நம்ம பார்க்கணும். இல்லாட்டி அடுத்த வீட்டை குளத்தை கூட பார்க்கணும். இது ஆட்சியாளர்களே பண்ணாங்க. இது எவ்வளவு வருத்தமான ஒன்று. அவன் வீட்டில் தீ பற்ற வைக்க நம்மளால முடியலை, பசியாற்ற. ஆனால் அடுத்த வீட்டில் தீயை குளத்துக்கு நம்ம வைக்கும். இது வந்து இந்த அரசியல் வந்து எல்லாத்திலையுமே வருத்தப்படுத்தி இருக்கு. ஆனால் இன்னைக்கு பாஜகவும் அந்த இந்துத்துவ அமைப்புகளும் இந்தியாவில் செய்யக்கூடிய கொடுமைகள் வந்து உண்மையாகவே எங்களுக்கெல்லாம் வருத்தத்தை உருவாக்க தான் செய்யுது. இனிமேல் லைஃப்பில் இந்த தவறை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா என்ன தவறாக இருக்கும்? இப்போ நம்ம ரொம்ப ரியலைஸ் பண்ணக்கூடிய தவறுகள்னு சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்கோபம் முதல்ல ரொம்பவே இருந்துச்சு சின்ன வயசில். பிறகு பொறுப்புகள் வர வர நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணோம். அதில் வந்து அது ரொம்ப குறைச்சிட்டோம். ரெண்டாவது பள்ளி பருவத்தில் நம்ம படித்தோம். நம்ம வந்து நான் ரொம்ப பொலிட்டிக்கல் எல்லாம் போயிட்டு இருந்தேன். அது ரொம்ப சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணது இல்லை. பட் நம்ம நிறைய தொடர்ந்து படிக்கக்கூடிய சூழல்கள் வந்தது. இதுகளும் சிறு நம்ம நினைப்போம், நம்ம இதை கொஞ்சம் கூட பெட்டராக பண்ணியிருக்கலாமா, ஸ்டூடெண்ட் பீரியடை இன்னும் அழகாக அதுலேயும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாமா. ஆனால் சில நேரங்களில் என்னது உண்டு, இந்த முன்கோபத்தை தவிர்த்துக்கலாம் நம்ம என்னது உண்டு அப்படின்ற விஷயங்கள். நீங்கள் லைஃப்பில் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் முன்கோபம். பொதுவாகவே எந்த ஒரு கேள்வி கேட்டாலுமே சம்டைம் கோவப்படுறீங்க. அரசியல் தாண்டி கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு முன்னாடி வர்றது உங்களுடைய சிரிப்பு தான். பட் உங்களுக்குள்ள ஒரு கோபம் வருமா? எந்த விஷயம் சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும்? இவன் எப்போ கோவம்னா, ஒரு ஆள் தெரியாமல் ஒரு விஷயத்த பேசினா கோவம் வராது. சரி, தெரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசுவான், அது நமக்கு நம்மளை கோவப்படுத்துது. அவனுக்கு தெரியும் இது தப்புன்னு, ஆனால் அது தெரியாத மாதிரி பேசுவான். இந்த நடிப்புகள் வந்து நமக்கு கொஞ்சம் கோவப்படுத்துது. அதே மாதிரி ஒரு தவறு ஒருத்தம் பண்ணுவான். நம்ம டு எர் இஸ் ஹியூமன், அது தப்பே இல்லை, யாருக்கும் தப்பு இல்லை. ஆனால் தப்பை செய்துட்டு நடிப்பான், அது நமக்கு கொஞ்சம் கோபத்தை உருவாக்கும். நம்பிக்கை துரோகம் பண்ணுவான், பண்ணிட்டு என்னதோ பெரிய யோகிய மாதிரி பேசுவான். இது நம்ம வந்து யாரையுமே என்ன இல்லை, எந்த சிக்ஸ்த் சென்ஸ் உள்ள யாருக்கும் இவரோட விஷயங்கள் கோவப்படுத்தான். இப்படிப்பட்ட கோபங்கள் தான். இது எல்லாமே உங்க லைஃப்ல நடந்திருக்கா? இது பல தடவை நடந்திருக்கு. பல தடவை நடந்திருக்கா? பல தடவை நடந்திருக்கு. உங்களுடைய மினிஸ்ட்ரியில நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் புதுசா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் ரொம்ப அப்படியே கெத்தா காலரை தூக்கி சொல்லுவேன் அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும்? நீங்க வந்து பாத்தீங்கன்னா, எங்க துறையில வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு சில மாற்றங்கள் கொண்டு வந்தது. முதல்ல வந்து இதனுடைய ஃபோக்கஸ் வந்து யாரா இருக்கணும், விவசாயியா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எங்க பிசினஸ் காரியங்கள்லாம். இது வந்து கடந்த கால ஆட்சியில வந்து அந்த டார்கெட் பீப்புள்னு சொல்லுவோம், யாருக்காக இதை நம்ம தொடங்கினோம், யாருக்காக அந்த டார்கெட் இதுல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆன மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து பேக் டு ஸ்கொயர் ஒன், அதை வந்து திருப்ப கொண்டு வந்து அந்த முயற்சியில அனுப்பி விட்டுருக்கேன். அதன் மூலமாக நிறைய மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதை திருப்பி விட்டதே எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். நான் பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன், நீங்கள் எப்போ ஒன்று புரிஞ்சுடுங்க, இது ஆவின் வந்து இங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அல்ல, நம்ம எல்லாம் பார்ட் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர் தான், நம்ம எல்லாம் பங்காளிகள். ஆனால் இது தோக்குனது வந்து அந்த பால் பிடிச்சி பாலை கறந்து அதை வச்சு தம் பொண்டாட்டி பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த விவசாயினுடைய ஸோ அந்த ஃபோக்கஸ் தான் நமக்கு இருக்குன்னு சொல்லி திரும்ப நாங்கள் வந்து எங்கள் மெயின் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். எங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ் நேராக இதை வந்து திருப்பி கொண்டு போயிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். ஓகே, இது மூலமா விவசாயிகளுடைய பல குடும்பங்கள்ல வெளிச்சம் இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. பட் சின்ன இதே விஷயம் தான், பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு நிறைய விவசாயிகள் போராட்டத்திலலாம் ஈடுபட்டாங்க. பட் அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது.
இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து விவசாயிகள் மேல குண்டாஸ் போடுற அளவுக்கு நடந்துக்கிறாங்க, இது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அதாவது அவர் வந்து இதை தூத்துக்குடி சம்பவங்களுக்கு தெரியும். வேதாந்தா குழுமத்தோட எப்படி ஒப்பந்தம் போட்டு காக்கக்குருவியை சுட்ட மாதிரி ஆட்களை சுட்டாங்க. இப்போ நானும் பல போராட்டங்களை முன்னெடுத்தேன். ஒரு ஜனநாயக நாட்டில் போராட்டங்கள் முன்னெடுப்பதற்கான உரிமை எல்லாருக்கும் இருக்குது. திமுக வந்து கருத்து சுதந்திரத்தை மதிக்கக்கூடிய ஒரு கட்சி. இவன் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவைகள், அந்த தேவைகளுக்கு ஏற்ற கட்டமைப்புகளை உருவாக்குவது, இதையும் இயற்கையும் பேலன்ஸ் பண்ணதுல ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கு. இந்த சவால் என்பது தமிழ்நாட்டு அரசுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு இந்த சவால் இருக்கு. இது எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணோம்? இப்போ சென்னை ஏர்போர்ட் சின்னது, சென்னைக்கு ஒரு பெரிய எக்ஸ்பேண்டட் ஏர்போர்ட் வேணும் உள்ளது எல்லா மக்களுடைய கோரிக்கை. ஆனால் ஃபீல் பண்ண முடியுது. அது சாய்ஸ் ஆஃப் இடத்துல வந்து எங்கே போனாலும் இஷ்யூஸ் இருக்குது, பக்கத்தில் எங்கேயுமே இடம் இல்லை. இதுக்கு பெரிய தீர்வுன்னு நம்ம எடுக்கணும்னா நம்ம வந்து ரொம்ப டீசென்ட்ரலைசேஷனுக்கு போனோம். அது ஒன்றிய அரசுடைய சப்போர்ட்லாம் ரொம்ப பெருசாக வேணும். ஆனால் சென்னை ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு ஒரு பெரிய ஏர்போர்ட் தேவை. அவங்க மக்கள் குரல் கொடுக்காங்க, போராட்டாங்க, நீதிமன்றங்களை அணுகி அவங்களுக்கு நியாயத்தை கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க தங்களுடைய போராட்டங்களை தங்களுடைய கருத்துக்களை அரசாங்கத்தை கொண்டு வர முடியும். ஆனால் அதே நேரங்களில் ஓரளவுக்கு இந்த போராட்டங்கள் பண்ணக்கூடிய மக்கள் அது ஜனநாயக சூழ்நிலைகளையும் சட்ட ஒழுங்கு இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கிடணும். அது என்னுடைய ஒரு கருத்து. அது வர மாதிரி வர சமயத்தில் அரசாங்கம் வந்து நடவடிக்கைகள் போகிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் தடுக்க வேண்டிய கடமையும் அரசுக்கு இருக்குது. அண்ணாமலை இருக்காரு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு. அவரை எனக்கு இந்த விஷயத்த ரொம்ப பிடிக்கும், இந்த விஷயத்துல பிடிக்காது அப்படின்னா ரெண்டுல ஏதாவது ஒவ்வொரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்களேன். தப்ப வந்து வேலையை பார்த்துருக்கலாம், போலீஸ் வேலையை. நீங்கள் வந்து பாலிட்டிக்ஸில் வந்து சில விஷயங்கள் தேவை. அது அவர்கிட்ட இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவர் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசுகிறார். நல்ல பொறுப்பில் உள்ள ஆட்களை கூட ஒரு மரியாதை இல்லாமல் பேசக்கூடிய ஒரு சூழல் வருது. இது வந்து தவிர்க்கணும். நீங்கள் போலீஸ் பண்ண மாதிரி ஒருத்தனை பிடிச்சாச்சா, எஃப்ஐஆர் போட்டாச்சா, உள்ளே வச்சாச்சாலாம் பண்ண முடியாது அரசியலில். அவர் பேசக்கூடிய மாற்றத்தை அவர் கொண்டு தருவாரா? அப்படின்னா ஏன் அவருக்கு 10 வருஷம் ஒன்றிய அரசாங்கத்தில் கொண்டு வர முடியல? ஏன் இன்றைக்கும் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் நம்ம கீழே இருக்கோம்? இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எவ்வளோ கல்வி நிறுவனங்கள் இருக்குது, ஐஐடி, ஐஎம்எல் நான் பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். உலகத்தில் இருக்கக்கூடிய 500 உயர் கல்வி நிறுவனங்களில் ஒரு இடத்துல கூட இது வரலையா? அப்போ கல்வியில் நம்ம எவ்வளோ கீழே இருக்கோம்? நீங்கள் வந்து தன்னவர் வருமானத்தில் எப்படி இருக்கோம், தன்னவருடைய கடனில் நம்ம எப்படி இருக்கோம்? இப்படி எல்லாமே நம்ம வந்து தரையில் இருந்துக்கிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதை சரி பண்ண முடிஞ்சுதா? அவர் அங்கே போய் ஒன்றியத்தை மோடி அரசாங்கத்திட்ட உங்களால் பண்ண முடியும்னு பேசுவாரா? அப்போ அரசியலில் வந்து அவர் ஃபேராக இருக்கணும். அவருக்கு பக்கத்து ஒரு நியாயமும் மற்ற பக்கங்களுக்கு வாயில் வாடுறது மாதிரி பேசக்கூடாது. அவருக்கு வந்து ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரியுது, அது தப்பு பின்னால் போங்க, சேஸ் பண்ணுங்கள், தப்பை கண்டுபிடிங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், சட்ட ரீதியாக நடவடிக்கை கொண்டு வர முடியல உங்களால். உங்கள் ஈடு எத்தனை விதத்தில் உங்கள் ஆதாரங்களோட வந்தால் யாரை என்ன பண்ண முடிஞ்சது? உங்கள் சிபிஐ என்ன பண்ணிகிட்டு இருந்தது? எல்லாத்துலேயும் நீங்கள் தப்பு தானே பண்ணிட்டு உங்கள் ஐடி ரைடு யாரை நோக்கி போனீங்க? இதில் மக்களுக்கு தெரியாதா? ஐடி ரைடு யாரை நோக்கி போச்சு? 2 விவசாயிக்கு ஈடி நோட்டீஸ் அனுப்பியிருக்குல்ல. அதில் வந்து அவங்க வந்து பேசுவது உண்டு, செய்வது உண்டு. அண்ணாமலை வந்து அவர் அந்த பக்குவத்தை இன்னும் பெறல. அவர் வந்து எதிரியே எந்த கல் எடுத்தாவது எரிஞ்சு வீழ்த்தணும்னு நினைக்காரு. அவர் எண்ணத்தில் கூட தப்பு இல்லை. ஆனால் அதற்கு ஓரளவாவது ஒரு எத்திக்ஸ் வேணும், அதை வச்சுட்டு பண்ணணும். அதான் சொல்ல. பால்வளத்துறை அமைச்சர் நிறைய பிரைவேட் கம்பெனி கூட நல்ல க்ளோஸில் இருக்காரு, கான்டாக்டில் இருக்காரு. அதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப ஒரு எஃபோர்ட் போடுறாங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் பலரும் சொல்கிறாங்க. இதே அண்ணாமலையும் சொல்லியிருந்தாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து அண்ணாமலை சொல்லிய பற்றி எனக்கு கவலை இல்லை. பலரும் சொல்லுகிறாருன்னா அவங்களுக்கு இந்த விளக்கத்தை நான் சொல்ல பண்ணியிருக்கேன். சும்மா ஆதாரம் இல்லாமல் பேசுவது ஒன்று. நீங்கள் வந்து ஒரு பால் விவசாயிகள்கிட்ட கேளுங்க, சாதாரண பால் விவசாயிட்ட. ஏன்னா எங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா ஆவின்ட்ட ஏதாவது ஒரு வழியில் சம்மந்தப்பட்டக்கூடிய ஆட்கள், என் கஸ்டமராக இருக்கலாம், எங்கள் ஹோல்சேல் டீலர்ஸாக இருக்கலாம், எங்களோட ரீட்டைல் டீலராக இருக்கலாம், யாராக எங்கள் ஸ்டாஃப்ஸாக இருக்கலாம். நீங்கள் யார்ட்டையும் அவர்கிட்ட கேளுங்க, அவர் இப்படி சொல்லுவாரான்னு கேளுங்க, சொல்ல மாட்டாரு. அவ்வளோ எஃபர்ட் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து அவ்வளவு இன்னைக்கு ஒரு லாஸ் மேக்கிங் யூனிட்டாக இருந்ததை
ஒரு பிரேக் ஈவன் லெவலுக்கு கொண்டு வந்து ப்ராஃபிட் ஆகக்கூடிய முழு முயற்சியில் எடுத்துட்டு இருக்கு. இது வந்து ராக்கெட் வேகம், ஜெட் வேகம் இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். இதில் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு நான் ஒன்றும் டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள், அந்த அளவுக்கு டெவலப் ஆகும். இந்த ஹாட் சம்மரில், இந்த ஹீட் வேவில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கணும். சப்ளை செயினில் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஃபார்மர்ஸ்ட்டு நாங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஃபார்மர்ஸு டைம்லி பேமெண்ட்ஸ் கொடுக்கும். ஃபார்மர்ஸுக்கு இப்போ நான் வந்த பிறகு தான் ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் போட்டு பாலுக்கு நியாயமான விலை கொடுக்கும். விலை உயர்த்தி இருக்கும், ஆனால் விற்பனை விலை உயர்த்தலை. இப்படி அடிக்கிட்டே போகலாம். அதில் வந்து இதெல்லாம் வந்து அவங்களுடைய அரசியல் பேச்சு. முதல்வர் ஸ்டாலின் திராவிட இயக்க கொள்கையை உறுதியாக ஓங்கி பேசுகிறார். கனிமொழி அவங்க வந்து பாராளுமன்றத்தில் வந்து இன்னைக்கு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக அவர் இருந்து பேசிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் நல்ல கீழே போய் இறங்கி எல்லாரையும் அரவணைச்சு அவர் இயக்க பணிகளை ஈடுபட்டு இருக்காரு. செல்லூர் ராஜு வழக்கமாகவே அவருடைய சீரியஸான ஒரு பாலிடிக்ஸ் அவர் பேச மாட்டார், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. துரைமுருகன் அவர் எப்போவுமே அவர் நம்ம எல்லாருமே தெரிஞ்சதான். நக்கலாக பேசினாலும் நல்ல தகவல்களோடு பேசுவார். அதை பண்ணிட்டு இருக்காரு. மோடி போய் 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 அமித்ஷா அவர் வந்து ஆணவம், நீங்கள் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குது, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஜெயக்குமார் அவர் ஒரு லாஃபிங் ஸ்டாக், சிரிப்பு தான். அவரை பார்த்தா நினைச்ச சிரிப்பு தான் வரும். எதையோ பேசிட்டு இருக்காரு. வேலுமணி இப்படி கீழே வர போகணுமா? மனோ தங்கராஜ் நான் இயல்பான ஆள், அவ்வளோதான். எனக்கு வந்து நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லுவேன். என்னுடைய ப்ளஸ்ஸும் மைனஸும் தவறுன்னா எனக்கு தவறுன்னு தோணுனா நான் அது ரொம்ப ஆராய்ச்சிக்குலாம் விட மாட்டேன். என் மனசுல தவறுன்னு தெரிஞ்ச தவறுன்னு சொல்லுவேன். அது சில இடங்களில் நல்லதாக எடுக்காங்க, சில இடங்களில் தவறுன்னு எடுக்காங்க. எது எப்படியோ ஒருத்தருடைய பலம் தான் அவனுடைய பலவீனமும் நான் புரிஞ்சிருக்கேன். அதில் அதை நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். எதிர்வரும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில் எந்த கட்சி போட்டியிடும்? நான் வந்து திமுகவினுடைய மாவட்ட செயலர். நான் திமுக போட்டியிடணும்னு விரும்புவேன். அதைத்தான் நான் அழுத்துவேன். ஆனால் அன்னைக்கும் கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். நாளைக்கு காலையில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாக் போகும்போது முதல்வர் ஸ்டாலின் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்காரு. டக்கு நீங்கள் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பீங்கன்னா என்ன கேள்வி கேட்பீங்க? இப்போ திடீர்னு தலைவரை பார்த்தேன்னா நிச்சயமாக ஒரு எக்ஸைட்டடாக இருக்கும். ஏன்னா அன்னிவிஷ்டாக இருக்கும், வர மாட்டார். நான் தலைவர் வாக்கிங் போகக்கூடிய ஆள் தான். அவர் மகிழ்ச்சியாக இருக்கும். தலைவருக்கு வணக்கம் சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கீங்க தலைவரை, வாக்கிங் வந்தீங்களா இன்னும் சொல்லி ஒரு வாழ்த்து சொல்ல தோணும். பிரதமர் மோடியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அவரை மீட் பண்ணி பேசுவீங்களா? என்ன மாதிரியான டிஸ்கஷன் நடக்கும்? எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சாலும் நான் அவர்கிட்ட வந்து மரியாதை அன்பா நீங்கள் வந்து பிரதமர் வெறுப்பு பேச்சுகளை நம்ம பேசாமல் இருப்பது நல்லது. இன்னும் உள்ளதை எனக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ பக்குவமாக நான் சொல்ல முடிஞ்சா பார்ப்பேன். ஏன்னா அவர் வந்து ஒரு பிரதமர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு பேச்சு பேசக்கூடாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஓகே. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இப்ப பொதுவாகவே நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் ஒரு முறை வச்சு கூப்பிடுவோம்ல, அது மாதிரி அவர் ஒரு முறை வச்சு கூப்பிட்டா நீ என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? தம்பின்னு கூடலாம். அவர் என்னோட வயதில் குறைஞ்சவர். தம்பின்னு கூடலாம். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு ஸ்டார் ஷோரூம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.